வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டோன்ட் லுக் அவே அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். அதாவது ஒரு சபிக்கப்பட்ட ஜவுளி கடை பொம்மை அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா அந்த பொம்மையை ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரக்ல இருந்து ஒரு கும்பல் கொள்ளடிக்கும் போது அந்த பொம்மையை பாக்குறாங்க. பார்த்தவங்க எல்லாருமே அந்த பொம்மை கொடூரமா கொலை பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த வழியா வந்த ஹீரோயின் எதிர்பாராத விதமா தன்னோட கார் கண்ணாடி வழியா அந்த பொம்மையை பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. ஸோ இந்த பொம்மை அவங்கள சார்ந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே லைனா கொலை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ எதுக்காக இந்த கொலைகளை பண்ணுது அண்ட் இதை தடுத்து நிப்பாட்டணும்னா என்ன பண்ணணும் அண்ட் டுவர்ட்ஸ் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அண்ட் அந்த பொம்மைக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொம்மைக்கான லாஜிக் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருப்பாங்க. எப்போ அந்த பொம்மை கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அண்ட் அது கொலை பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நீட்டாக இதில் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் டைட்டிலே அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. டோன்ட் லுக் அவே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுவே ஒரு சின்ன ஒரு க்ளூ அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பொம்மை பண்ணக்கூடிய ஒரு சில கொலைகள் அப்படின்றது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பொம்மை பத்தி இன்ஃபர்மேஷனை சொல்ல ஒரு நபர் வருவார். அவரோட என்ட்ரி அண்ட் அந்த போர்ஷன் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்றது ரொம்ப நீட்டா கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சீக்கிரமா சப்புன்னு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றதே பெரிய லெவல்ல இதுல இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு சில கொலைகள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கொலைகள் ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த பரபரப்புலாம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதை தான், பட் ப்ராப்பரா பண்ணல. ட்ரை பண்ணணும்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, பார்க்கணும்னா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.